வெல்கம் டு LFL. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் அஸ் வெல் ட்ரேடிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் வந்து என்ன அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனது. ஸோ நம்மளோட ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லைன் க்ரீன் லைன் வந்து அரௌண்ட் 170 இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டிங் ஆக்சுவலி டச் ஆகாமையே ஓப்பன் எபோ ஆகிட்டு அப்படியே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ அரௌண்டு 1 வரைக்குமே மார்க்கெட் அப்படியே தான் இருந்தது. ஸோ 12:50 அப்புறம் சின்ன ஒரு டவுன் வந்தது. ஸோ சின்ன டவுன் வந்தது என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனில் ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் கொஞ்சம் சின்ன மூவ் கொடுத்தது. ஸோ இந்த மூவ் வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம 1:2 டார்கெட்டு. ஸோ 1:2 டார்கெட் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ். ஸோ 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து அரௌண்ட் 200 வரும். ஸோ 200 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 215க்கு 1:2 வந்து டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ கன்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு லாஸஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டாக் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்லையுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டாக்கோட நேம் ஜிஇ வெர்னோவா. இந்த ஸ்டாக் தான் ஜிஇ வெர்னோவா டிஎன்டி இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் குரூப்பில் வந்து 11:15க்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ 11:15க்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்தது. ஸோ இது வந்து சிபிஆர் தான். ஸோ சிபிஆரில் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லைன் டச் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம். எதில் எடுத்தோம் அப்படின்னா 4,700ல என்ட்ரி எடுத்தோம். ஸோ இதை வந்து நான் குரூப்லேயுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்ம எக்ஸிட் ஆனது வந்து எக்ஸாக்டாக இந்த லைன் இங்கே டச் ஆகும்போது இந்த ரிவர்ஸ் ஆகும்போது இதில் எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸிட் வந்து இங்கேயே பண்ணியாச்சு. அரௌண்ட் 1.5 எல்லாம் எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்ப்போம். ஸோ நான் சொன்னது ஜிவிடிஎன்டி இந்த ஸ்டாக் தான். ஸோ 4,700. ஸோ இது வந்து காலு, இந்த ஒயிட் அண்ட் கிரே இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன். ஸோ இந்த புட் ஆப்ஷன் வந்து ரெட் அண்ட் கிரீன். ஸோ அது மேலே இருந்து அப்படியே கீழே ஃபாலோ ஆகிட்டு வருது. இது கீழே இருந்து மேலே சஸ்டெயின் ஆகிட்டு போகுது. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து 11:15க்கு எங்கே எடுத்தோம் அப்படின்னா இந்த கேண்டில். ஸோ 147 இதில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆக்சுவலி இந்த க்ரீன் லைன் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது நம்ம ஸ்டாக்குக்குமே யூஸ் பண்ணலாம். க்ரீன் லைன் தான் நம்மளோட என்ட்ரி. நான் சில டைம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த லைனை டார்கெட் வச்சும் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ அதனால தான் இதை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அப்படின்னா இங்கே 11:10 இந்த கண்டில் தான் என்ட்ரி. ஸோ அரௌண்டு 147 அந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்து 162ல் டார்கெட் செட் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆயாச்சு. 105 டைம் வந்து 1:5க்கு இந்த டைம் இங்கேயே நம்ம எக்ஸிட் பண்ணி இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸிட் பண்ணோம். நான் எக்ஸிட்னு குரூப்பில் போட்டிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணோம். 160 சம்திங் அரௌண்ட் இந்த இடத்துல தான் எக்ஸிட் ஆனோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கூகுள் சீட் வச்சுருக்கேன். ஸோ அதில் இருந்தால் ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.